ரூரல் டெக் படிஸ் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய லேப்டாப் சார்ஜரை யூஸ் பண்ணி எப்படி பேட்டரி சார்ஜர் செய்ய போகிறோம். லெட் ஆசிடுக்கும் யூஸ் பண்ணலாம், லித்தியம் அயானுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபெரோபாஸ்பேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய யூஸ் ஆகாத இல்லை ஒரு லேப்டாப் சார்ஜர் எடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சோலார் கண்ட்ரோலர் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா சோலார் கண்ட்ரோலர் ஒரு 400 ருபீஸ் சார்ஜ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சோலார் கண்ட்ரோலரை எடுத்துக்கோங்க. இது ஆன்லைன்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி எப்படி அந்த சார்ஜர் செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ண சோலார் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா சன்கார்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதில் நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லித்தியம் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேட்டரிக்கு உண்டான சார்ஜிங் வோல்டேஜஸை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நார்மலாக இந்த லேப்டாப் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் எச்சாக இருக்கும். அதே மாதிரி பேனல்லேருந்து 12 வோல்ட் பேனல்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சார்ஜரை நம்ம இந்த சோலார் பேனல் கண்ட்ரோலர் கூட நம்ம சேர்த்த போகிறோம். இது கிட்டத்தட்ட சோலார் பேனல்லேருந்து எந்த வோல்டேஜ் வருமோ அந்த வோல்டேஜ் கிடைக்கும். இப்போ இந்த சார்ஜரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 19.5 வோல்ட்டு 3.33 ஆம்ஸ் இதில் வரும். ஸோ இது சோலார் பேனல்லேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நம்ம 12 வோல்ட் சிஸ்டம்ஸுக்கு ஏற்ற மாதிரியாக மாற்றி கொடுத்துரும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் காம்போவாக இருக்க போகுது. சார்ஜே ஆகாமல் ரொம்ப நாள் வேஸ்ட்டாக போன பேட்டரியை கூட இது பேக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி ஒரு நல்ல வோல்டேஜுக்கு கொண்டு சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, 2 வீலர் பேட்டரி நான் போயிடுச்சு இனி நான் மாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்க இது ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட வீட்டில் அடிஷ்னலாக பேட்டரி இருக்குது, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் தேவை அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். பேட்டரி ஸ்ப்ரேயர் நிறையா பேர் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த பேட்டரிஸ்க்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரோன்ஸு, இந்த மாதிரியான டாய்ஸு, இந்த கேட்டகரியில் இருக்கிற பேட்டரிஸுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் காம்போவாக இருக்குது. எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது நான் சொல்கிற கான்செப்ட்லேருந்து ஏதாவது டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை பின் பண்ணிவிட்டு எவ்வளோ அவுட்புட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நான் சாக்கெட்டில் பின் பண்ணிவிட்டு நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் எவ்வளோ அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக இதில் 3 பின் இருக்கும், 3 வயர் இருக்கும். ஜென்ரலாக அவுட்புட்டில் 3 வயர் இருக்கும். ஒன்று 19 வோல்ட் வரும். இது பேட்டரியை, லேப்டாப் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக 19 வோல்ட் வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப்பை சைமில்டேனியஸாக ரன் பண்ணுறதுக்காக 12 வோல்ட் ஒரு செட்டப்பும் வரும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் எப்போவுமே 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்துச்சுனாலும் நமக்கு 12 வோல்ட் கூடவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் லேப்டாப் பேட்டரியிலையும் இது டிசியாக மாறி தான் இங்கே வரும். பட் ஆனால் நமக்கு அவுட்புட் 2 வேரியண்ட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 19.53 அக்யூரேட்டாக வருது. ஸோ அந்த சார்ஜர் நல்லா ஒர்க் ஆகுது, அவுட்புட்டும் தெளிவாக இருக்குது. ஸோ இதை நம்ம சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணலாம். வாங்க. சோலார் பேனலில் ஆல்ரெடி சிம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 2 பேனல் மென்ஷன் பண்ணி ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கொடுத்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. பல்ப் சிம்பிள் போட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பேனல் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுல நம்ம இந்த லேப்டாப் சார்ஜரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேனல்லேருந்து வர்றது இன்புட். அது 12 வோல்ட் இருக்காது, ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும், 18, 20, 24 வரைக்கும் இருக்கும். ஸோ அது இந்த லேப்டாப் சார்ஜர்லேருந்து வர்ற அவுட்புட் கூட மேட்ச் ஆகிக்கும். ஸோ இது கரெக்டாக போயிடும். நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி சிம்பிளில் போட்டிருக்கிறத யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் இதில் இருக்கிற செட்டிங்ஸையும் நம்ம மாற்றணும். என்ன டைப் ஆஃப் பேட்டரி இன்புட்டில் கொடுக்குறோமோ அந்த டைப் ஆஃப் செட்டிங்ஸில் நம்ம வச்சுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்டாண்டர்டாக 12 வோல்ட் வரும். இது டிவைசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பல்போ இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு 12 வோல்ட் தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணி நான் இந்த சோலார் கண்ட்ரோலில் ப்ளக்இன் பண்ண போகிறேன். ஸோ ப்ளஸ் இந்த ப்ளஸ் சிம்பிளில் கொடுத்துக்குறோம். இன்கேஸ் அது ப்ளஸ் மைனஸ் தெரியல அப்படின்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் டிசியில் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் எதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டு அதனால் நான் டைரெக்டாக பின் பண்ணுறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஃப்ரீயாக வோல்டேஜ் 20.4 காட்டுது. எந்த லோடும் இல்லாதனால நமக்கு 20.4 காட்டுது. சோலார் கண்ட்ரோலர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பேட்டரி சிம்பிள் போட்டிருக்கிற பாயிண்டில் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பேட்டரி லைட் டார்ச் லைட் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நான் அந்த செட்டிங்ஸ் வச்சுட்டு அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான பின்னை இதில் நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதான் ஸ்டாண்டர்ட் டிசி சார்ஜிங் சாக்கெட்டு. நான் இதை
அந்த கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த சாக்கெட்டோட கேபிள்லேயே ஆல்ரெடி ரெட் அண்ட் பிளாக் இருக்குது. ஸோ ரெட்டை வந்து ப்ளஸுக்கும் பிளாக் வந்து மைனஸுக்கும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் மைனஸ் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அகைன் வந்து மல்டிமீட்டர் வச்சு ப்ளஸ் அண்ட் மைனஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோலர்லேயே ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. நம்ம இதை வச்சு மொபைல் வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 ஆம்ப்ஸ் ஸ்டாண்டர்டாக 2 அவுட்புட் இருக்குது. ஸோ இது மோரார்லெஸ் 400 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒர்த்து தான். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மொபைல் சார்ஜர் வாங்கினீங்கன்னா 300 ருபீஸ் ஆயிரும். ஸோ அந்த காஸ்ட்டில் நமக்கு இப்படி ஒரு நல்ல பக்காவான சார்ஜரோடு ரெடி ஆகுது அப்படின்னா அது யூஸ்ஃபுல் தான். இது எந்த பேட்டரியிலையுமே கனெக்ட் ஆகாமல் நீங்கள் டைரெக்டாக அவுட்புட் செக் பண்ணிங்கன்னா திரும்பவும் 19.5 தான் வரும். இது வந்து பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால இந்த கண்ட்ரோலரில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியை சென்ஸ் பண்ணும். ஒன்ஸ் பேட்டரி கனெக்ட் ஆனால் தான் இதில் இருக்கிற வோல்டேஜ் மாறும். அது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நம்மளோட அடாப்டர்லேருந்து எந்த வோல்டேஜ் வருதோ அதுதான் இங்கே வெளியில் வரும். இப்போ இதில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டார்ச் லைட் மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்குது. பார்க்காதவங்க பார்க்கணுன்னா பாருங்கள். அதில் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம அந்த பேட்டரியை வந்து இது மூலமாக சார்ஜ் பண்ண போகிறோம். சார்ஜ் எப்படி ஆகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன டார்ச் லைட் இது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்துட்டு வெஹிக்கிள்ஸுக்கெலாம் யூஸ் இருக்கக்கூடிய எல்இடி ஃபோக்கஸ் லேம்ப் இது வந்து பல்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியை வந்து பேட்டரி சோர்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நார்மலாக வந்து டிசி சுவிட்சஸும் இந்த டிசி போர்ட்டும் இருக்குது. நம்ம சார்ஜிங்காக டிசி போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் நம்ம சார்ஜரை ப்ளக் பண்ணி நம்ம செஞ்ச சார்ஜரை ப்ளக் பண்ணி எப்படி சார்ஜ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 20.4 வோல்ட் காட்டுது. நம்ம ப்ளக் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிஸ்டமில் ஆல்ரெடி பேட்ரி இருக்குது. இப்போ நம்ம ப்ளக் பண்ணதையும் 13.6 மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும், ஃபுல் சார்ஜ் ஆகிற கண்டிஷனுக்கு வரணும். இது ஆல்ரெடி செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பாஸ்பேட் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரிக்கு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜிங் சிம்பிள் வந்துருச்சு. 13.6 வோல்ட் இப்போ வந்து பேட்டரியில் மெயின்டைன் ஆகுது. அதுலேருந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். 13.6லேருந்து பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும். இது கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் ஆக வரைக்கும் இப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இது எவ்வளோ தூரம் வோல்டேஜ் கம்மியாக இருக்குது அந்த செல்ஸை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இது இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் சிஸ்டம் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். இதை சேஃபாக யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ்க்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் வரல. வெவ்வேறு டைப் ஆஃப் பேட்டரிஸ்க்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக வந்து 2 வீலர் பேட்டரிஸ் ட்ரை ஆச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். வேறு லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி லித்தியம் அயன் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரிஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது கூட வர சார்ஜரில் இந்த மாதிரியான ஸ்மார்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்காது. பேட்டரி சூஸ் பண்ணுறதோ இதில் வோல்டேஜோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பிளாங்காக சார்ஜர் மட்டும் இருக்கும். நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு 3 ஆம்ப்ஸ் அவுட்புட் இதிலேருந்து கிடைக்குது. வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இன்னுமே பூஸ்ட் ஆகும். 3 ஆம்ப்ஸுங்கிறது 4 ஆம்ப்ஸ் வரைக்கும் பூஸ்ட் ஆகும். ஏன்னா வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கரண்ட் அதிகமாகும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டார்ச் லைட் மேக்கிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.